நண்பர்களே வணக்கம். ஒரு காலத்தில் பேச்சாளர்கள் அப்படின்னா 2 பேர் தான் நமக்கு தெரியும். 2 விதமான பேச்சாளர்கள் பார்த்துருப்போம். நின்ற கோலத்தில் பேசுகிறவங்க, அமர்ந்த கோலத்தில் பேசுகிறவங்க. அமர்ந்த கோலத்தில் யார் பேசுவாங்கன்னா ஆன்மீக பேச்சாளர்கள், அதே மாதிரி நடுவர்கள், பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய நடுவர்கள், இவங்கெல்லாம் அமர்ந்த கோலத்தில் பேசுவாங்க. இது வழக்கமாக நம்ம பார்த்துருப்போம். நின்ற கோலத்தில் பேசுகிறவங்க வழக்கமாக எல்லாருமே நின்ற கோலத்தில் பேசுவாங்க. ஒரு மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர், பள்ளிக்கூட ஆசிரியர், யாராக இருந்தாலும் பெரும்பாலும் நின்ற கோலத்தில் நின்று பேசக்கூடியவங்க. இப்போது ஒரு பேச்சாளர் புதுசாக ஒரு கோலம், பேச்சாளருடைய கோலம் வந்திருக்கு. படுத்த கோலத்தில் பேசுகிறவங்க எல்லாரும் நம்ம பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டில், தெரு ஓரத்தில், பஸ் ஸ்டாப்லலாம் உருண்டு பிறண்டுக்கிட்டு படுத்துக்கிட்டே உழம்பிக்கிட்டு பேசுகிறவங்கள பார்த்துருப்போம். எல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? இவங்கெல்லாம் டாஸ்மாகுக்கு பிறகு வந்தாங்க, கஞ்சா குடித்ததுக்கு பிறகு வந்தாங்க, போதை வஸ்துக்களை உட்கொண்ட பிறகு வந்தாங்க. அப்போ இன்றைக்கு உருண்ட கோலத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளரையும் இந்த சமுதாயம் பெற்றிருக்கிறது. இவங்களை எப்படி சரி பண்ணுறதுங்க? ரொம்ப சிரமமாக இருக்குது. எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. அவர்களை பற்றி அவர்களுக்கே கவலை இல்லை. அவர்களுடைய குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி கவலை இல்லை. அவர்களுக்கு கவலையெல்லாம் 5 மணி ஆனால் கை ஆடுது, இப்படியா தண்ணி குடிக்கணும், உருண்டுக்கிட்டே கிடக்கணும் நைட்டு முழுவதும். காலையில் பார்த்தா ரொம்ப நல்ல மனிதர்களாக இருக்காங்க. ஆனால் இல்லைன்னு சொல்லலை. குடித்தவங்க பூரா கெட்டவங்கன்னு நான் சொல்ல முடியாது. குடிக்காத எத்தனையோ பேர் கெட்டவனாக இருக்கேன். கெட்ட பழக்கம் இருக்கிறவன் பூரா உண்மையிலே கெட்டவனா? அவன் சமூக விரோதி கிடையாது. ஆனால் அவன் தன்னுடைய உடலை வருத்திக்கிறான், புரிஞ்சுக்கிறாமல் வருமானத்தை கெடுத்துக்கிறான். ஆனால் உண்மையிலேயே குடிப்பழக்கம், மற்ற பழக்கங்கள், எதெல்லாம் சமுதாயத்தில் கெட்ட பழக்கம் நினைக்கிறோமோ அந்த கெட்ட பழக்கம் இருக்கிறவன் பூரா அவன் பேசாமல் குடிச்சிட்டு அவன் படுத்து உருண்டுட்டு சில பேர் போயிடறான். சில பேர் சமூக விரோத செயலை செய்கிறான். ஆனால் குடிக்காத ஆள் எத்தனை பேர் சட்டவிரோத செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். மேற்கொண்டு ஒயிட் காலர் கிரைம் செய்கிறான். ஸோ அப்படி பார்க்கும்போது உருண்ட கோலத்தில் பேசுகிறவன் தன்னுடைய தன்மானத்தை இழந்து பேசிகிட்டு இருக்கான். அதை கொஞ்சம் உணர்ந்து தன் குடும்பத்தை, பிள்ளைகளை, தன்னுடைய உடல்நலத்தை, தன்னுடைய வாழ்க்கை சுய மரியாதையை நினச்சாங்கன்னா அவங்களும் குடிக்க மாட்டாங்க. அதற்கான ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு போனோம்னா இந்த நின்ற கோலத்தில், அமர்ந்த கோலத்தில் பேச்சோட உருண்ட கோலத்தில், படுத்த கோலத்தில் பேசுகிற பேச்சாளர் எண்ணிக்கையை குறைக்கலாம். அந்த சமுதாயத்தை கொண்டு வரலாம். நல்ல சமுதாயத்தை படைக்கிறதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.